என்னதான் மெகா சீரியல் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே, எல்லா சீரியல்களுக்குமே ஒரு வாழ்காலம் இருக்கு. அந்த வாழ்வு காலத்துக்குள்ளார வந்து சீரியல முடிச்சிடுறது பெட்டர். அதுக்குள்ளார வந்து உங்களால இல்ல இன்னும் கொஞ்ச நாள் எடுத்துட்டு போணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, புதுசா ஏதாச்சும் ஒரு கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியோ, இல்ல புதுசா ஒரு பெரிய திருப்பத்த கொண்டு வரணும். ஒரு லூப் அதாவது திருப்பி திருப்பி ஒரே விஷயம் வட்டம் மாரி நடந்துகிட்டே இருக்கிறதுங்கிறது வந்து பார்க்கிறவங்களுக்கு எரிச்சல குடுக்கும். நேரத்தையும் விரயமாக்குற செயல் தான். அது மட்டும் இல்லாம, அங்க நடிக்கிற அத்தன பேத்துக்குமே வந்து பார்த்தா, நமக்கே சில சமயங்கள்ல பாவம் ஆயிடுது. அப்படிதான் பாக்கியலட்சுமில இப்ப வந்து எத்தனாவது தடவையா கோபி அந்த வீட்ல சேர்த்து இந்த வீட்ட விட்டு அனுப்புறாங்கன்னு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, பல தடவ நடந்துருச்சு. போக, வர, போக, வர. ஏன்னா ஒரு வீட்ல வச்சா மட்டும் தான் கதைய குடுக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. வெளியில இருந்துலாம் வந்தா வந்து மக்கள் அவ்வளோ இன்ட்ரஸ்டடா இல்ல. அதனால ஒரு வீட்டுக்குள்ள வச்சு டிராமாவ காமிப்போம் அப்படின்ட்டு கொண்டு போறது. இதுல வந்து இப்ப ராதிகா கண்டிப்பா போயே தீரணும்னா இவங்கலாம் அழறது, கூப்பாடு போடுறது, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? அப்படின்னு கேட்கறது. பாக்கியா அதுதான் கரெக்ட். அவங்கவங்க அவங்க வீட்ல இருக்கணும்னு சொன்னதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இனியா கிட்டக்க பாக்கியா சொல்லிடுறாங்க, "நீ சின்ன குழந்தை இல்ல. இப்பவாச்சும் கொஞ்சமா புரிஞ்சு நடந்துக்கோ. அவங்க போனா போற இடத்துல தான் இருப்பாரு. அவங்க எல்லாம் இங்க இருந்தா எனக்கு தான் அது அசிங்கம். எனக்கு அது நல்ல பேர் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராதிகாவே நாளைக்கு ராஜேஷோட வீட்ல போய் உட்காந்துக்கிட்டு, நீங்க என் கூட தங்குங்கன்னு சொன்னா நீங்க கேட்பீங்களா? அப்படிங்கிறத கேட்டுட்டு கிளம்பணும் அப்படின்னோனே, சரி ஓகே கிளம்பலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம தான் ஏற்கனவே பார்த்தோமே, இதுல ஒரு ட்விஸ்ட் வைக்க போறாங்க. என்ன அப்படின்னா வந்து ராதிகா நைட் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, அவருக்கு கிளம்ப மனசே இல்ல அப்படிங்கிறதுனால, நம்ம அவர விட்டுட்டு போயிரலாம் அப்படின்னு முடிவு எடுக்க போறாங்க. அந்த ட்ராக் தான் அடுத்து வரப்போகுது. அதுக்கு முன்னாடி அப்படியே அந்த வீடே சோகமா இருக்கிறது. எப்படியும் போனா அடுத்த நாளே வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு செல்வியே சொன்ன மாரி தான். அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு அந்த கதையில. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத சொல்லுங்க. அப்படியே வந்து கீழ இருக்க அந்த ஷாப்பிங் பேக் ஐகானையோ, டிஸ்கிரிப்ஷனையோ கிளிக் பண்ணி Flipkartல இருக்கக்கூடிய சூப்பரான பல ப்ராடக்ட்ஸ், Myntraல சூப்பரான பல ட்ரெஸ்ஸஸ், ஷூஸ் எல்லாம் இருக்கு ஆஃபர்ஸ்ல. அத வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இடம் பொருள் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.